இதுதான் கியூட்டான ஒரு விஷயம் நடந்தது. லைக் காங் வந்து இவன் சரி போட்டு வரமாட்டான். இவன கூப்பிட்டா லைக் அது நம்ம இழுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வால புடிச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க இந்த சீக்வென்ஸ். அதாவது இந்த காட்ஜிலா இவனுக்கு சொன்னா சரிப்பட்டு வராது. இவன நம்மளே எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆக்சுவலா அத இழுத்துட்டுலாம் போ முடியாது. நான் இன்னொரு விஷயம் தப்பா சொல்லிட்டேன். 1000 டன்னுன்னு தவறுதலா சொல்லிட்டேன். சாரி காய்ஸ். சாரி ஆர்எக்ஸ் ஃபோர்ஸ். அது வந்து 1,00,000 டன்னுக்கும் மேல நம்ம காட்ஜிலா. ஸோ அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பட் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. காங் வாலையே பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் கொய்யால வாழை பிடிச்சா இறாங்கிற மாதிரி கிங் ஹேவ் அனதர் பிளான்ஸ்ங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு திரும்பி ஒரு முறைச்சிட்டு அட்டாமிக் பிரத்தை விடும். காங்கு ஐயையோங்கிற மாதிரி சத்திரம் ஓட விட்டுருப்பாப்புல லிட்டரலாக அந்த காங்கையும் சரி கிளைமேக்ஸில் ஸ்கார்கிங்கும் சரி. ஃபைனலி கடைசி அந்த சூப்பர் லெக்ஸை போட்டு போட்டு ஒரு மிதி ஸ்டெப் தான் ஜஸ்ட் லைக் ஒரு ஈவில் காஜில் நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி கொடூரமாக ஒரு சிரிச்சிட்டு